சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர் அவருடைய தலைமையில் அவருடைய தொடக்க உரையில் நடைபெறுகின்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கின்றன. உண்மையாக வரவேற்கின்றோம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் புரட்சி பாரதம் சார்பாக கலந்து கொண்டு ஆலோசனை வழங்க இருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வரவேற்று 69% இடஒதுக்கீட்டை அதை காக்க வேண்டும் என்று 18% இடஒதுக்கீட்டுக்கு சொந்தக்காரனாகிய நானும் உங்களோடு இணைந்து இந்த 69% இடஒதுக்கீடு எந்த சூழ்நிலையிலும் அது மாறக்கூடாது, மாறாக அதிகப்படுத்த வேண்டுமே தவிர அது குறையக்கூடாது என்று போராடுவதற்கு தயாராக இருக்கின்ற நாங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆளும் கட்சிகள், ஆண்ட கட்சிகள் எல்லாம் கூட இந்த நடவடிக்கையை எடுக்காத சூழ்நிலையில் இந்த தமிழ் மக்கள் மீது அக்கறை உள்ள ஒவ்வொரு சாதியிலும் உட்பிரிவுகளோடு சேர்த்து இத்தனை சாதிகள் இருக்கிறது, ஒவ்வொரு சாதியிலும் மேன்மையாக இருக்கின்ற சாதிகள் மட்டும்தான் வெளியில் தெரிகிறது, அவர்கள்தான் இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறார்கள். இன்னும் வெளியே தெரியாமல் இருக்கின்ற பட்டியலில் இருக்கின்ற குறிப்பாக அத்தனை சாதிகளிலும் எந்த விதமான இடஒதுக்கீடும் எந்த சலுகையும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் இன்னும் பின்தங்கி இருக்கின்ற அந்த மக்களும் சரிசமமாக வர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல உள்ளத்தோடு எண்ணங்களோடு அனைவரும் சரிசமமாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுகின்ற இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியும் வணக்கமும். ஒரு பெருமை என்னவென்று சொன்னால், தொடர்ச்சியாக அண்ணனுடைய தலைமையிலே இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆலோசனை கூட்டம், அதற்கு பிறகு போராட்டம், ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. ஆனால் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு ஒரு புயலுக்கு பிறகு அமைதி என்பது போல கடந்த காலங்களிலே கலந்து கொள்ளாத கட்சிகள் எல்லாம் கூட இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது சென்செக்ஸ் இந்த புள்ளி விவரத்தை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பின்னரும் அந்த கட்சியோ அல்லது அந்த கூட்டணியில் இருக்கின்றவர்களோ கூட யாரும் அன்றைக்கு கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆளுங்கட்சியே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நாங்கள் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை உண்மையாக இந்த கூட்டம்
இந்த சாதி ஒரு கணக்கெடுப்பு என்பது உண்மையாக வெற்றி பெற்றுவிடும் என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற தாவேகா அதனுடைய பிரதிநிதியும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். அவரும் இங்கே தெளிவாக பேசியிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் முதலமைச்சருடைய நேரடியாக அவரிடத்திலே இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் நம்முடைய இந்த கூட்டத்தினுடைய தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரும் மன்னன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதற்கு பதிலாக அவரும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். உண்மையாக கடந்த அரசு செய்யாததை இந்த புதிய அரசு தாவேகா அரசு செய்யும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு அனைவருக்கும் பிறந்திருக்கிறது. ஆகவே நாம் எதிர்பார்க்கின்ற இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது கூடிய சீக்கிரத்திலே நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இனிமேல் அனைத்து சாதிகளுக்கும் ஒரு புத்துணர்ச்சி வருவதைப் போல கண்டிப்பாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு மேற்கொண்டு இன்னும் எதிர்காலத்தில் எடுக்கின்ற அனைத்து போராட்டமாக இருந்தாலும் நடவடிக்கைகளுக்கு புரட்சி பாரதம் பட்டியலின மக்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்ல, குறிப்பாக சாதி ஒழிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் சாதி கணக்கெடுப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அனைத்து சாதிகளும் நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக வட மாவட்டங்களிலே கிட்டத்தட்ட 20 வருடத்திற்கு முன்பாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருந்த ஒரு சில கருத்து மோதல்கள் எல்லாம் கூட இன்றைக்கு 20 வருட காலமாக அது நின்று இருக்கிறது என்று சொன்னால், தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியும் புரட்சி பாரதமும் எங்களோடு இணைந்திருக்கின்ற அண்ணன் பறையர் பேரவைத்தலுடைய தலைவர் அண்ணன் மூர்த்தி அவர்களும் இணைந்து இந்த மக்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். இரண்டு மக்களும் உழைக்கின்ற மக்கள், உழைக்கின்ற வர்க்கம். ஆக நாம் முன்னேறுவதற்கான வேலைகளைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர நமக்குள் மற்றவர்கள் தூண்டி விடுகின்ற நாம் ஒற்றுமையோடு இருக்கக்கூடாது என்று தூண்டி விடுகின்றவர்களை எல்லாம் புறம் தள்ளி நாம் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும், வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு வட மாவட்டங்களிலே 2 சாதிகளும் ஒற்றுமையோடு இன்றைக்கு இருக்கின்றது. ஆக இது தொடர்ந்து இருக்க வேண்டும். எதிர்காலங்களிலே பட்டியலின மக்களோடு புரட்சி பாரதம் இந்த கூட்டமைப்பு மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் உடன் இருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்று உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.